இந்திய அரசியல் சமூக வரலாற்றிலே மார்க்சிய லெனினிய அரசியல் கட்சிகள் வரலாற்றிலே சரியான முடிவை எடுத்து களத்திலே இறங்கியிருக்கும் மக்கள் அதிகாரம் காலப்பொருத்தத்துடன் ஒரு மகத்தான நிகழ்வை மக்கள் அதிகாரம் துவக்கி இருக்கிறது. ஒரு மக்கள் இயக்கம், சமூக இயக்கம் இந்த கூட்டத்தை கூட்ட முடியும் என்று சொன்னால் அதை மக்கள் அதிகாரம் இன்றைக்கு சாதித்திருக்கிறது. எனக்கு தெரிந்து அகில இந்திய அளவில் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத ஒரு இயக்கம் தேர்தல் அரசியலில் இன்றைக்கு இருக்கிற நெருக்கடியை புரிந்து கொண்டு இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து கொண்டு இந்த பாசிச இந்துத்துவாவை வீழ்த்த வேண்டும் என்கிற வரலாற்று கட்டாயத்தை உணர்ந்து கொண்டு தேர்தல் அரசியலில் போட்டியிடக்கூடிய ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை கடந்து பிஜேபியை சங் பரிவார்களை வீழ்த்த வேண்டிய தேவை உள்ளது என்கிற அடிப்படையில் துணிச்சலாக இந்த முடிவை எடுத்திருக்கிற மக்கள் அதிகாரம் அமைப்பை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு அவன் எப்படி பார்க்கிறானா, தேர்தலா பார்க்கல, ஒரு சித்தாந்த போரா பார்க்கிறான். இந்தியாவுக்கு வழிகாட்டிடும், தமிழகம் இந்தியாவுக்கு வழி காமிச்சிடும், தமிழகம் இந்தியாவுக்கு நம்பிக்கை ஊட்டிடும். தமிழகம் இங்க ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செங்கல் எடுத்தோம்னா நீங்க பலவீனம் ஆயிடும். நீங்க பெரிய கட்டடம் போல இருக்கும், முக்கியமான இடத்துல ஒன்ன கழட்டிட்டோம்னா சரிச்சிடலாம். பெரிய பில்டிங் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெடி வச்சு மொத்தமா சரிக்கிறான் பாருங்க. அதுபோல தமிழகத்தில் வைக்கக்கூடிய வெடி இந்தியா முழுமைக்கும் பாசிச பாஜக அடிமட்டமாக தகரும். மக்கள் அதிகாரம்